வணக்கம். இது கேள்விக்களம். பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. ஆளும் கூட்டணியான என்டிஏ அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறது. 243 தொகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது. போட்டியிட்ட அந்த கட்சியின் கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியும், அதற்கு அடுத்து ஜேடியு கட்சியும், அதற்கு அடுத்து எல்ஜேபி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராஜ் பாஸ்வான் கட்சியும் பிரம்மாண்டமான அளவில் வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். கூட்டணி என்கிற அளவில் இந்தியா கூட்டணியை விட என்டிஏ கூட்டணி அனைத்து சமூகங்கள், ஜாதிய பிரிவுகள், பல்வேறு சமுதாயங்களை உள்ளடக்கிய விரிவான வலுவான கூட்டணியை அமைத்தது என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பிறகும் ஒரு ஆட்சிக்கு ஆதரவான அலை வீச முடியும் என்பதை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் நிரூபித்து காட்டியிருக்கிறார். வலுவான கூட்டணியை ஆர்ஜேடி காங்கிரஸ் அமைக்கவில்லை என்பது யோகேந்திர யாதவ் போன்ற செஃபாலஜிஸ்ட் சொல்லக்கூடிய கருத்து. எதிர்க்கட்சி தரப்பில் அகிலேஷ் யாதவ், திக்விஜய் சிங், சஞ்சய் ராவத் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி பிரமுகர்கள் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லியிருக்கிறார்கள். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற எஸ்ஐஆர் நடவடிக்கை என்பதன் வழியாக பல லட்சம் வாக்குகள் அழிக்கப்பட்டு விட்டன, வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டு விட்டது, தேர்தல் தில்லுமுல்லுகள் மூலம் இந்த மாய்மாலத்தை செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் மக்கள் நலத்திட்டங்கள் கடைசி நேரத்தில் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்ட பெண்களுக்கான 10,000 ரூபாய் பணம், பல்வேறு நலத்திட்டங்கள், வலிமையான ஜாதிய கூட்டணி என்கிற பல அம்சங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றன. பெண்கள் நலத்திட்டம், தேர்தல் மேனேஜ்மெண்ட், ஒரு சமூக கூட்டணி என்கிற பல அம்சங்கள் உதவியதாக ஆய்வுகள், விமர்சகர்கள் கருத்து சொல்வதை பார்க்கிறோம். பீகார் சொல்லக்கூடிய இந்த செய்தி, ஒரு ஆட்சி மக்களிடம் பல ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிறகும் ஒரு முதலமைச்சர் அதே செல்வாக்கோடு அவரை முன்னிறுத்தி வெற்றி பெறுவது என்பது எப்படி சாத்தியம்? எதிர்க்கட்சிகள் வலிமையான பிரச்சாரத்தை முன்னெடுக்கவில்லையா? தேஜஸ்வி யாதவ் செலுத்திய உழைப்பு அளவுக்கு காங்கிரஸ் கட்சி, அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான தேசிய கட்சி அதே அளவுக்கான உழைப்பை, பிரச்சாரத்தை செலுத்தியதா? கூட்டணியை இணக்கமாக கொண்டு செல்வதில், கூட்டணியை விரிவுபடுத்துவதில் நீக்குப்போக்குடன் நடந்து கொண்டதா என்கிற பல கேள்விகள் இருக்கின்றன. நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திரு ரவிக்குமார் அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு மாதவன் நாராயணன் அவர்கள், திரு சஞ்சீவி சடகோபன் அவர்கள், எழுத்தாளர் திரு பெருமாள் மணி அவர்கள், திரு PA கிருஷ்ணன் அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய முதற் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் திரு பெருமாள் மணியுடைய முதற் பார்வை கேட்கணும். இந்த தேர்தல் வெற்றியை பீகார் சொல்கிற செய்தியாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? 5 பேரிடமும் முதல்ல ஒவ்வொரு நிமிஷத்துக்கு கருத்து கேட்டுறேன், அதற்கு பிறகு நான் விவாதிக்கலாம். பெருமாள் மணி, உங்கள் முதற் பார்வை. இல்லை, இந்த தேர்தலை இரண்டு பெரும் கூட்டணிகளும் எப்படி அணுகியது, அந்த இடத்துல இருந்து தான் நான் இந்த தேர்தலை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த தேர்தலில் 0.03% வித்தியாசத்தில் 2 கூட்டணிகளுக்கும் இடையில் நடந்த போட்டியில் மகா கட்பந்தன் இந்த தோல்வியை தழுவியிருக்காங்க. வெறும் 11,400 வாக்குகள் தான் 2 கூட்டணிக்குமான வித்தியாசம். இந்த முறை என்டிஏ கூட்டணி மிகவும் நேர்த்தியாக இந்த தேர்தலை அணுகியதாக தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் 20 ஆண்டு கால ஆட்சி, கூட்டணியில் அவங்களுக்கு மற்ற இறுதி நேரத்தில் அவர்கள் அறிவித்த பல்வேறு பணபலன்கள், இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசியலாக என்டிஏ கூட்டணி இதை எப்படி அணுகியது அப்படிங்கிறத நான் முதல்ல முக்கியமாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல அவங்க கூட்டணிக்குள்ளே எல்ஜேபியை கொண்டு வர்றதுல பல சிக்கல் இருந்தது. ஐயா சிராக் பாஸ்வான் அவர்களுக்கும் ஐயா நிதிஷ்குமார் அவர்களுக்கும் பெரிய இணக்கமான உறவு கிடையாது.
ஆனால் அவங்க வந்து எல்ஜேபி என்ற தடவை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதை ஹெச்ஏஎம் கட்சியை சேர்ந்த ஐயா மாஞ்சி போன்றவர்கள் 29 இடங்கள் கொடுத்ததை வந்து அவங்க கடுமையாக எதிர்த்தாங்க. ஆனால் இடங்களை விட்டு கொடுப்பது என்று பல்வேறு வகை ஃபார்முலாவை பயன்படுத்தி ஜேடியுக்கு 101 இடம், பாஜகவுக்கு 101 இடம், எல்ஜேபிக்கு 29 இடம், ஏனைய 2 பேருக்கும் 6 இடங்கள் என்று மிக நேர்த்தியாக அந்த கூட்டணியை வந்து அவங்க கட்டி தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே இடங்களை பகிர்ந்து நேரடியாக தேர்தல் களத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே என்ன நடந்தது, ஒரு அரசியலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தா, இந்தியா கூட்டணியினுடைய எல்லா கூட்டங்கள்லையும் ஐயா தேஜஸ்வி வந்து கலந்து கொண்டு ஐயா ராகுல் காந்தியோடு ரொம்ப இணக்கம் பாராட்டினார்கள். ஐயா தேஜஸ்விக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். 36 வயதில் அவர் தேர்தலை முதல்வர் வேட்பாளராக தேர்தலை சந்திக்கிறார். அவருடைய தந்தையார் ஐயா லாலு பிரசாத் அவர்கள் காங்கிரஸ் மீதும் காங்கிரஸ் குடும்பத்தின் மீதும் எந்த அளவிற்கு விசுவாசமாக இருந்தார் என்பதை நாடறியும். ஆனால் காங்கிரஸ் காட்டிய காலதாமதம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. முதலாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு வாபஸ் முடிந்த பிறகுதான் அவர்கள் இடங்களையே அறிவிக்கிறாங்க. ஒரு வழக்கு விஷயமாக டெல்லிக்கு லாலு பிரசாத் யாதவனுடைய குடும்பம் சென்ற பொழுது அவர்கள் அங்கே காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் காங்கிரஸ் தலைமையை சேர்ந்த யாருமே அவர்களை சந்திக்கவில்லை. கூட்டணியை அமைக்கிறதுல ஏற்பட்ட தாமதம் இதுல ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றீங்க. நான் பி ஏ கிருஷ்ணனுடைய கோணத்தை கேட்டுறேன். திரு பி ஏ கிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். அதாவது தேசிய கூட்டணி வந்து வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த ஐயம் இருக்கவில்லை. இந்த எக்ஸிட் போல் வரதுக்கு முன்னாலே நான் என்னுடைய முகநூலில் நான் எழுதிட்டேன். வந்து நிச்சயம் அது வந்து ஏனென்றால் என்னுடைய பல நண்பர்களிடம் நான் கலந்து பல நண்பர்களிடம் பீகார் நண்பர்களிடம் பேசினேன். அவர்கள் அனைவரும் பாஜக எதிர்ப்பாளர்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் இந்த கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். எது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்பது இந்த வெற்றியின் அளவு. இவ்வளவு பெரிய வெற்றி இந்த கூட்டணிக்கு ஏற்பட்டிருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அதற்கு காரணம் நடத்தின தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பாளர்கள் கூட ஒன்று கடும் போட்டி அப்படின்னவங்க கூட யாரும் ஆர்ஜேடி ஆட்சி அமைக்கும்னு சொல்லல, மாறாக என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளவு பெரிய வெற்றியை யாருமே கணிக்கல. எந்த கருத்து கணிப்பும் கணிக்க தவறிய ஒரு வெற்றி. நிச்சயம். இதற்கு காரணம், இதற்கு என்னை பொறுத்தவரை இதற்கு வந்து 2 காரணம் இருக்குது. ஒன்று முக்கியமான காரணம், ஒரு காரணம் வந்து பாஜகவினுடைய அமைப்பு வந்து மிகவும் வலுவானது. அது எந்தெந்த இடங்களிலிருந்து எல்லாம் வெற்றியை தோண்டி எடுக்க முடியுமோ அதை தோண்டி எடுப்பதில் அவர்கள் வல்லவர்கள். ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்து 20,000 பேர்களுக்கு மேலாக பீகாருக்கு அனுப்பி அவர்கள் பல மாதங்களுக்கு முன்னாலே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் நண்பர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் போல இப்பொழுதும் மெத்தனமாகவே இருந்திருக்கிறது என்பதுதான் வருந்தத்தக்க உண்மை. ராகுல் காந்தி கடினமாக உழைக்கிறார். அவர் மக்களிடம் சென்று மக்களின் மதிப்பையும் பெறுகிறார். ஆனால் அது மட்டும் போதாது. தேர்தலுக்கு அதாவது இந்த லாஸ்ட் மைல் கூட சொல்ல, லாஸ்ட் அடி, அந்த கடைசி அடி வரை ஒரு கட்சி வந்து உழைக்க வேண்டும். அதை காங்கிரஸ் கட்சியோ ஆர்ஜேடி ஒரு விதத்தில் செய்தாலும் காங்கிரஸ் கட்சி அதை செய்ய தவறிவிட்டது. இது ஒரு காரணம். ஆர்ஜேடி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்றத தாண்டி சோசியல் கொஹெஷன் அப்படின்னு வந்தா யாதவர்கள் முஸ்லிம்கள் அப்படின்ற ஒரு பிரிவு, 2 வலுவான சக்திகள் மட்டுமே இந்த அணிக்கான அடித்தளம். யாதவர் அல்லாத ஓபிசி பிரிவினர், எஸ்சி பிரிவினர், முன்னேறிய உயர் ஜாதி வகுப்பினர், இப்படி பலதரப்பட்ட இந்துத்துவ ஆதரவாளர்கள், இபிசின்னு சொல்ற எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் சொல்ற நிதிஷ்குமாரை ஆதரிக்கிற சக்திகள், இப்படி பலரை ஒன்று சேர்க்கிறதுக்கு அவங்களால முடியுது. நீங்க ராகுல் காந்தியை சொன்னீங்க, எவ்வளவு பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு, ஒரு வலிமையான கூட்டணியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு என்ன தியாகங்கள் அவங்க செஞ்சாங்க. அது ஒரு முக்கியமான இன்னொன்று. அந்த தேர்தல் நடக்கிறப்ப எஸ்ஐஆர் பற்றி பேசின அளவுக்கு நிதிஷ்குமார் ஆட்சி ஏன் அகற்றப்படணும், நிதிஷ்குமாருடைய தோல்வி என்ன அப்படின்றத வந்து தேஜஸ்வி தவிர வேற யாரும் பேசலையே, காங்கிரஸ் பெருசா பேசலையே. அதுக்கு என்ன காரணம் என்றால் நிதிஷ்குமார் மீது
பீகார் மக்கள் மத்தியில் அதிக வருத்தம் இல்லை என்பது காங்கிரஸுக்கு தெரிந்திருந்தது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது வந்து நான் சொல்ல வந்தது என்னவென்றால் 2 விஷயம். ஒன்று, இந்த எஸ்ஐஆர் வந்து பல லட்சம் மக்களை அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு தள்ளுதலை பாஜக பக்கத்து தள்ளுதலை அது கொடுத்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. ராகுல் காந்தியினுடைய அந்த ஓட்சோரி என்ற அந்த ஓட்டு திருட்டு என்ற அந்த வீடியோ வந்து இல்லையா, அந்த வீடியோ வந்து அதுக்கு வந்து தேர்தல் கமிஷனே ஒன்றும் பதிலே சொல்ல, அதுக்கு இது இன்று வரையும் அதுக்கு பதில் சொல்ல. அதுக்கு வந்து அது வந்து உண்மைங்கிறது தான் இன்றைக்கி என்ன, அது உண்மையோ அல்லது அதுக்கு சரியான பதில் இன்று வரை சொல்லவில்லை என்பது தான் நமக்கு தெரிந்தது. இது ஒன்று. 2வது, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம புல்வாமா நடந்த மாதிரி 2வது கட்ட தேர்தலுக்கு முன்னால் நமது டெல்லியில் அந்த குண்டுவெடிப்பு நடந்தது. அதுவும் ஒரு அளவில் இந்த மக்களை பாஜக பக்கம் திருப்பியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். போன தேர்தலை பார்க்கும்போது நம்ம சிராக் பாஸ்வான் வந்து இந்த கூட்டணியில் இல்லை. இப்போ அவர் வந்ததுனால அதனுடைய வீச்சும் பரப்பும் மிக மிக பெரிதாகிவிட்டது. இதனால் தான் இத்தனை பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. அந்த நம்ம தொடர்ந்து பேசலாம். ரவிக்குமார் அவருடைய கோணத்தை கேட்டலாம். ரவிக்குமார், பீகார் தேர்தல் முடிவை உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. எக்ஸிட் போல்ல சொன்னவங்க கூட 170 தான் அதிகபட்சம் என்டிஏ கொடுத்தாங்க. அதை தாண்டி வெற்றி. அதை தாண்டி இன்னொன்று பார்த்தா வெற்றியோட அளவு ஒவ்வொரு இடத்துலையும் காங்கிரஸும் அவங்க ஆர்ஜேடியும் வெற்றி பெற்ற இடங்களில் வாக்கு சதவீதம் குறைவாக இருக்குது, வித்தியாசம். ஆனால் என்டிஏ வெற்றி பெறக்கூடிய இடங்களில் பிரம்மாண்டமான அளவில் அவங்களுடைய மார்ஜின் இருக்குது. சதி அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். சஞ்சய் ராவத் போன்ற தலைவர்கள், அகிலேஷ் போன்றவர்கள், எலெக்ஷன் கமிஷன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, இந்த தேர்தலில் பங்கேற்பதே வீண், மாநில கட்சிகளை ஒழிச்சு கட்டுறதுக்காக என்ன வேலை வேணாலும் செய்கிறாங்க அப்படின்னு முக்கியமான அரசியல் கட்சியோட பிரதிநிதிகள் இது ஒரு சதின்னு சொல்கிற ஒரு பார்வையும் பார்க்குறோம். பொதுவாக தேர்தல் வந்தால் தீர்ப்பு வந்த உடனே அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம், ஒவ்வொரு தேர்தலையும் படிக்கிறதுக்கு பாடம் இருக்குன்னு அரசியல் கட்சிகள் சொல்கிறது வழக்கம். இதில் சில குரல்கள் மாறி ஒலிக்குதே. இல்லை, இப்போது இந்த தேர்தலை பொறுத்தளவில் தேர்தல் ஆணையம் என்பது தேர்தல் வாக்குப்பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே பிஜேபிக்கு ஆதரவாக அந்த களத்தை வந்து செட் பண்ணுற வேலையை இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அது வந்து இதில் வெளிப்படையாக தெரிஞ்சுது. இதுக்கு முன்பாக வந்து ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தின ஹரியானாவோ மத்திய பிரதேஷ் இது மாதிரியான இடங்களில், மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் அது வந்து வெளிப்படையாக அவர்கள் செய்யலை. ஆனால் இந்த தேர்தலில், பீகார் தேர்தலை பொறுத்த அளவில் எஸ்ஐஆர் என்பதன் மூலமாக அது வெளிப்படையாக செய்திருக்காரு. இன்றைக்கி போன தேர்தல் 2020 ஆர்ஜேடி வெற்றி பெற்ற தொகுதிகள், அதனுடைய மார்ஜின் இப்போது அந்த தொகுதிகள்லாம் தோல்வியடைஞ்சிருக்கு. அந்த மார்ஜினையும் அங்கே வாக்காளர்கள் எவ்வளோ பேர் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது அந்த டெலீட் பண்ணப்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அந்த மார்ஜினை விட திட்டமிட்ட முறையில் அந்த தொகுதிகள்லாம் குறி வச்சு டெலீட் பண்ணப்பட்டதாக நாம் கருதுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து முதல்ல ஒரு கிரவுண்டை செட் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ஃபேவரபுளாக. ஆனால் பிஜேபி வந்து வெறும் எலெக்ஷன் கமிஷனை மட்டும் நம்பலை, அவர்கள் பல விதமான தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதில் என்னென்ன பண்ணுறாங்க, முதல்ல ஒரு சோஷியல் காம்பினேஷன், அதுக்கான அலையன்ஸை செட் பண்ணுறது, அதை ரொம்ப நீண்ட காலமாகவே அவர்கள் குறி வச்சு செய்கிறாங்க. ரெண்டாவது, பொலிட்டிக்கல் அலையன்ஸை சரியாக ஸ்டிச் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு கோயஷனை வந்து ஏற்படுத்துறது, அவங்களுக்குள்ளார எந்தவித ஒரு நெருடலும் இல்லாமல் அந்த கூட்டணியை கொண்டு போவது மாதிரியான ஒரு தோற்றத்தை வாக்காளர்கள் முன்னால் வைக்கிறது. இது ஒன்று. அடுத்தது, ஊடகங்கள் மூலமாக இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள்ங்கிற ஒரு நேரேட்டிவை முன்னேறதே செட் பண்ணுறது. இது மாதிரி 4 முனைகளில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இதை கவுண்டர் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஆர்ஜேடிக்கு காங்கிரஸுக்கோ அங்கே பலம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை என்பது தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒரு சமூக கூட்டணியை உருவாக்குவதிலும் அவர்கள் வந்து பின்னடைவாக இருந்திருக்கிறார்கள். அதுபோல் ஒரு தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய கூட்டணியை உருவாக்குவதிலும் அவர்கள் தங்களுக்கு அந்த போன தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட அந்த என்டிஏவுக்கு மேலே இருக்கிற ஒரு இந்த 10% கேப்பை எப்படி ஃபில்லப் பண்ணுறதுக்கான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை உள்ளார கொண்டு வர்றது, அதை வந்து செய்கிறதுலையும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை.
அதுபோல் நீங்கள் ஏற்கனவே நம்ம மீடியா நேரட்டிவ்ஸுங்கிறது அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவிலையும் அவங்களுக்கு போதுமான வலு இல்லை என்பதை நாம் பார்க்குறோம். எனவே இந்த தளங்கள் எல்லாத்துலேயுமே இவங்க பின்னடைவாக இருக்கும்போது இப்படியான ஒரு வெற்றி என்பது வியப்புக்குரியதே இல்லை. இதில் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் முக்கியமாக இருக்குது. அதைத்தான் நான் இங்கே சுட்டி காட்ட வேண்டும், நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, 4 முக்கியமான விஷயத்தை சொல்கிறீங்க. ஒன்று, தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருது. 2வது, பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்களை ஒன்று சேர்த்து ஒரு சமூக கூட்டணியை உருவாக்க முடியுது. அரசியல் ரீதியாகவும் ஒரு கூட்டணியை உருவாக்கி அதை இணக்கமாக கொண்டு செல்கிறாங்க. 4வது, இவர்கள் தான் வெற்றி பெறப் போகிறார்கள்ன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடுறாங்க அப்படின்றீங்க. இந்த தேர்தலில் பெரிதும் பேசப்பட்ட ஒன்று இந்த 10,000 ரூபாய் பணம் கொடுத்தது. தேர்தல் ஆணையம் அதை அனுமதித்தது. 11ஆம் தேதி வாக்குப்பதிவு, 7ஆம் தேதி அவங்களுக்கு வங்கி கணக்கில் பணம் வந்தது. கேட்டால் ஆன்கோயிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி விளக்கம்லாம் தந்தாங்க. இப்போ இது மாதிரியான ஒரு தேர்தலை எதிர்கொள்கிற நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கு தேசிய கட்சியான காங்கிரஸ் அங்கே ஒரு ஹெவி லிஃப்டிங்கை அவங்க தலையில் கொடுத்துட்டு, ஆர்ஜேடியில் கொடுத்துட்டு பெருசாக ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணலையே. இல்லை, நீங்கள் காங்கிரஸை பொறுத்தளவில் ராகுல் காந்திங்கிற அவருடைய இமேஜ் அதை அங்கங்கே மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் தலைமைகள் அவங்க அதை ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்குறாங்க. இது உத்தரப்பிரதேசத்துலேயும் போன சட்டமன்ற தேர்தல் நடந்தது, இப்போது பீகார்லேயும் நடந்திருக்கு, ஏன் நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் நடக்கலாம். என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க தனக்கு இல்லாத ஒரு பலத்தை இருப்பது போல் கருதி கொண்டு அங்கே கூட்டணி கட்சிகளை பயங்கரமாக நெருக்கடிக்கு ஆளாக்குறாங்க. கூடுதலான இடங்களை கேட்பது, அவர்கள் வெற்றி பெற முடியாத தொகுதிகளெல்லாம் கேட்குறது, இப்படி அவங்க அவங்க வாங்குகிற சீட்டுக்கும் அவங்களோட வின்னிங் மார்ஜினுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அப்போ தேர்தல் முடிவு தான் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை அவங்களுக்கு எடுத்துக்காட்டுது. இருந்தாலும் காங்கிரஸ் அதில் மாற்றிக்கொண்ட மாதிரி தெரியல. தொடர்ச்சியாக நாம் பார்க்குறோம். இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அதனால் பீகாரில் அந்த கூட்டணி பி.ஏ. கிருஷ்ணன் அவர்கள் கூட சொன்னார், அந்த கூட்டணி உருவாகுது. ஏன் நீங்கள் இந்த கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக திரு தேஜஸ்வியை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு அவ்வளோ தயக்கம் இருந்தது. அப்புறம் எப்படி நீங்கள் போய் ஓட்டு கேட்பீங்க? அப்புறம் இந்த தேர்தல் ஆணையம் எப்படி அவங்களுக்கான ஒரு கிரவுண்டை செட் பண்ணுது அப்படிங்கிறதுல இந்த 10,000 ரூபாயும் உள்ளடக்கம். இதையே நீங்கள் இப்போ இந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நாளைக்கு இந்த ஒரு வருஷத்துக்கான மகளிர் உரிமை தொகையும் நாங்கள் 12,000 ஒரே இதில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி 12,000 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார்னா உடனடியாக தேர்தல் ஆணையம் களத்தில் இறங்கி அதை செயல்படுத்த விடாமல் தடுக்கும். இதை ராமகிருஷ்ணன் ஹிந்துவில் ஒரு நல்ல கட்டுரை எழுதியிருந்தார். எப்படி திமுக கலர் டெலிவிஷன் திட்டத்தை அறிவிக்கும் போது தேர்தல் ஆணையம் எப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போட்டு அவர்கள் முடக்கினார்கள். ஆனால் இன்றைக்கி பீகாரில் எப்படி அவங்க அதெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க, அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் இது மாதிரி ஒருதலை பட்சமாக இருந்து பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு நிலையை, ஒரு களத்தை அவங்க உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் இன்னொன்று பெரும்பாலும் அவர் சுட்டி காட்டாதது அங்கே அவங்க டிக்ளேர் பண்ணப்பட்ட மதுவிலக்கு. நிதிஷ்குமார் மறுவிலக்கை இது பண்ணும் போது எல்லாருமே கேலி பண்ணாங்க, அங்கே மட்டும் அந்த கள்ளச்சாராய சாவு இல்லையான்னு பல இதெல்லாம் இன்சிடென்ட்லாம் சுட்டி காட்டினாங்க. பட் அங்கே அந்த மதுவிலக்கு வந்ததுக்கு பிறகு பெண்கள் மீதான வன்முறை குறைஞ்சதுங்கிறத பல ஆய்வுகள் காட்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி பெண்களுடைய வாக்குகள் ஜேடியு அவருடைய ஸ்டெபிலிட்டி, அவரோட மென்டல் ஸ்டெபிலிட்டி பற்றியெல்லாம் சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட பிறகும் இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரிய ஆதரவு அங்கே கிடைத்திருக்கிறது சொன்னால் பெண்களுடைய வாக்குகள், அந்த பெண்களுடைய வாக்குகள் வெறும் 10,000 ரூபாயில் மட்டும் வந்துடல, அதுக்கு முன்னே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற அது மதுவிலக்காலையும் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். எனவே நம்ம தமிழ்நாட்டில் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம இதை எல்லாத்தையும் ஒரு படிப்பனையாக அடுத்த சுற்றுல பேசுவோம். தமிழ்நாட்டில் இது என்ன மாதிரி பேன் அவுட் ஆகும், அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த சுற்றுல பேசுவோம். திரு அர்ஜுனமூர்த்தி சார், உங்கள் கோணம் என்ன சார்? முதல்ல நம்ம மோடிஜி அவர்களுக்கு பாராட்டு கண்டிப்பாக தெரிவிக்கணும், வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும். அதே மாதிரி நிதிஷ்குமார்ஜிக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும். ஏன் இதில் இது முக்கியப்படுது, ஏன் பாராட்டு ரொம்ப முக்கியப்படுதுன்னா, டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிற ஒரு கான்செப்ட்
எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போக முடியுங்கிறதுக்கு இது ஒரு விதமான ஒரு முத்தாய்ப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த வெற்றி, இந்த ஹிமாலய வெற்றி இருக்குது பாருங்கள், இது எதனால் கிடைச்சதுன்னா இவங்கெல்லாம் சொல்கிறபடி தேர்தல் கமிஷன் சப்போர்ட் பண்ணதுனால வெற்றி அடைஞ்சது, இல்லை இந்த 10,000 ரூபா பணம் கொடுத்ததுனால வெற்றி அடைஞ்சது, இப்படி பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு எதில் கோபம் இருக்கோ, எதில் பயம் இருக்கோ அதை சொல்லிக்கிட்டே போவாங்க. அதெல்லாம் சொல்ல தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தான் பணம் போகுது. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு ப்ராசஸ் தொடங்கின பிறகு வங்கி கணக்கில் போடுறாங்க. அதுக்கு பெரிய இம்பேக்டே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 6,000 ரூபா சராசரி மாத வருமானம் இருக்கிற ஒரு ஊரில் 11ஆம் தேதி தேர்தல், 7ஆம் தேதி 10,000 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் விழுறப்ப அதுக்கு ஒரு இம்பேக்டே இருக்காதா சார்? நிச்சயம் அதனால் இம்பேக்ட் இருக்க தானே செய்யணும். மக்களுக்கு எந்த ஒரு ஸ்கீமுமே இம்பேக்ட் தான். அப்படி பார்த்தா நீங்கள் டிவி கொடுத்தது எல்லாமே இம்பேக்ட் தானே கிடச்சிது. கிரைண்டர் கொடுத்தது, டிவி கொடுத்தது எல்லாமே இம்பேக்ட் தானே. 2 ரூபா அரிசி கொடுத்தது எல்லாமே இம்பேக்ட் தானே கொடுக்கும். அது கண்டிப்பாக மக்களுக்காண்டி செய்கிறது, மக்களோட பெனிஃபிட்டுக்கு வரும்போது அதோட விகிதாச்சாரம் ஓரளவுக்கு மாறுமே ஒளி இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரி எல்லாம் வருமானா சத்தியமாக அவ்வளோ தூரத்துக்கு வரதில்லை. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னதுமா, இது இளைஞர்களை முன்னிறுத்தினா நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்னு தேஜஸ்வியோட அப்ரோச்சில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இளைஞர்களை தான் நீங்கள் முன்னிறுத்தி நாம் ஓட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இளைஞர்கள் காட்டும் மகளிரோடது பெட்டராக இருக்கிறது இந்த மைங்கிற தியரியாக பீகாரில் மாறி போச்சு. அதில் முஸ்லீமும் யாதவும் இருந்தது மாறி போய் மகிழாவும் யுவாங்கிற கான்செப்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 இருக்குது சார். இப்போ இதே தேஜஸ்வி யாதவை முன்னிறுத்தி நடத்தின ஒரு தேர்தலில் தான் போன 5 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் நேரோவில் மிஸ் பண்ணாங்க. ஏறத்தாழ அப்போ வெற்றி ஜேடியும் பிஜேபியும் ஜெயிச்ச தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்ச வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாங்க. கண்டிப்பாக அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி அறிவிக்கப்படலைனாலும் அவரும் தான் முன்னிறுத்தப்பட்டார். பிரச்சாரத்தை அவர் தான் லீட் பண்ணார். கண்டிப்பாக அப்போ ஒர்க் ஆனது இப்போ ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு ஒரு கேள்வி. அதுதான் காரணம், அதுதான் சொல்ல வந்தேன். தட்ஸ் ரீசன். ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னா, யார் வலிமையாக ஒரு பொருளாதார வளர்ச்சியில் இளைஞர்களோட நலம் சார்ந்து செயல்படுத்த முடியுங்கிறத ஒரு அனுமானத்துக்கு இளைஞர்கள் வந்துட்டாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி மகளிரும் அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லார் கையிலையும் இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது. எல்லாருக்கும் உலகத்தினை பற்றின சிந்தனை ரொம்ப ஈஸியாக அவங்க கையிலே போய் கிடச்சிருது. இந்த மாதிரி கிடைக்கும் போது எப்படி பார்க்குறாங்கன்னா, சார் ஓட்டு போடுறவங்களோட மனநிலை என்ன சார், நீங்கள் ஜாதி வாரியாக சொல்லலாம், இந்த காம்பினேஷன், இந்த பெரிய காம்பினேஷன், இந்த கூட்டணி அமைப்புனால வெற்றி வரலான்னு சொல்லலாம். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சார். மக்கள் மனசில் அவ்வளோ டீட்டெயிலாம் இருக்காது. அதெல்லாம் அங்கங்கே ஆட் ஆகும், வேல்யூ அடிஷன் வரும். வேல்யூ ஒரு நிமிஷம் இல்ல நான் முதலமைச்சரா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன சிராக் பஸ்வானை கூட்டணியில சேர்க்கறாங்க. இல்ல ஒரு நிமிஷம், காரணம் இல்லாம சேர்ப்பாங்க. அதான் சார், அந்த மாதிரி பொலிட்டிக்கல் தியரிஸ் அந்தந்த பார்ட்டியோட அனுமானத்தில் கரெக்டாக இருக்கும். அது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா பொலிட்டிக்கல் தியரி வேணுமே. இப்போ அதே மாதிரி தானே காங்கிரஸ் தேவையே இல்லாமல் 10-11 இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி விளையாட பார்த்தாங்கல்ல, அதோட ஃபெயிலியரில் தே லாஸ்ட் 10 seats. இதெல்லாம் தப்பு தானே. ஒரு பொலிட்டிக்கல் தியரியில் கூட ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு காங்கிரஸோட யார் இனிமேல் கூட்டணி வச்சாலும் அவங்க தே வில் லூஸ். இந்த பாடம் என்ன சொல்லுது, பீகாரோட எலெக்ஷன் என்ன பாடத்தை கொடுக்குதுன்னா, இளைஞர்கள் ஓட்டை மட்டும் வச்சு நான் அரசாங்கத்தை பிடிப்பேன்னு யார் நினச்சாலும், அது சினிமா நடிகர் நினச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி இளைஞர்களே முன்னுக்கு நினச்சாலும் அதை மட்டுமே வச்சு ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது எலெக்ஷன்லேங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதனால் இளைஞர்களை வச்சே நான் வந்துடுவேன். இன்னைக்கு இருக்க 18லேருந்து 30 இளைஞர் சக்தி தீர்ப்பை எழுதி கண்டிப்பாக நம்பக்கூடாது. பீகார் எலெக்ஷன் அதை தான் தெளிவுபடுத்தியிருக்கு. இனிமே யாரால ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கும் மக்களோட நலனுக்கும் யாரால சிறப்பாக பயணிக்க முடியுமோ அந்த வலிமையும் வல்லமையும் யாருக்கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட இருக்கோ அவங்கள நோக்கி தான் இனிமேல் வாக்கு வங்கி போக போகுது ஒழிய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மக்கள் நினைக்கிறதே இல்லை. கிரெடிபிள், ஸ்ட்ராங், ஒரு வளர்ச்சியை நோக்கின ஒரு அரசியல் தலைமை தான் மக்கள் நம்பிக்கை கொடுக்கணும். இவங்க ஸ்டேபிளா ஒரு அரசாங்கத்தை நடத்துவாங்கன்னு நம்பிக்கை. இப்போ நிதிஷ்குமார்ஜி எப்படி அந்த நம்பிக்கை கொடுத்துருக்காரு? 9 முறை சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஆனால் அவரை அவருக்கு வயசாச்சு, சினைல் ஆயிட்டார், அதாயிடுச்சு, எவ்வளோ விமர்சனங்களுக்கு உட்பட்டார். ஏன் அது எடுபடலைன்னா மெயினாக வலிமையை பார்க்குறாங்க. வலிமை இவங்களால அரசாங்கத்தை நடத்த முடியும், இவங்களுக்கு பின்னால் பெரிய ஒரு பாதுகாப்புக்கு அமைப்பு இருக்குது. இன்னைக்கு ஒரு தலைவர் இருக்கலாம், அந்த ஒரு தலைவரை நம்பி இனிமேல் போகக்கூடாது, அந்த தலைவர் நாளைக்கு
பிரச்சனை ஆச்சுன்னா அந்த அரசாங்கம் மட்டும் கீழே விழுகல, மொத்த நாடே கெட்ட பிரச்சனைக்கு போங்கிறான். ஏன் பிஜேபி வலிமையாகிட்டே போகுதுன்னா அங்கே தலைவர்கள்ங்கிறது நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நிறைய பேக் போன்ல ஒர்க் பண்றதுக்கு பீப்புள் இருக்காங்க, வலிமையான கூட்டணி அமைச்சாங்கன்றது உண்மை. இந்த பகுதியில் எம்ஒய் நீங்க சொல்ற முஸ்லீம் யாதவ்ல முஸ்லீம்ல ஓவைசி தனியா ஒரு கூட்டணியை ஒரு வேட்பாளர்களை போட்டு அவர் 2% வாக்க பிரிச்சிருக்கிறாரு. அவர் 5 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாரு. சீமாஞ்சல்ல இந்த பஸ்மந்தான்னு ஒரு கம்யூனிட்டி தொடர்ந்து இருக்கு. பேசுறேன். பஸ்மந்தான்னு இங்க ஒரு கம்யூனிட்டி இருக்கு சார். அந்த கம்யூனிட்டியை தான் சார் ரொம்ப அழகா வந்து நிதிஷ்குமார் ஹேண்டில் பண்ணார். அது வந்து ரொம்ப தள்ளி வைக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் இனம் சார். அதை அழகா அவர் கேப்சர் பண்ணார். இவர் எது முஸ்லீம் ஓட்டு அந்த 15% முஸ்லீம் ஓட்டை தேடி போனாரோ, யாதவ் ஓட்டு 17% ஓட்டு, மொத்தம் 32% மட்டுமே இவர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் தேஜஸ்வி. அதை தாண்டி இவர் என்ன பண்ணாரு, பிரிஞ்சிருந்த சின்ன சின்ன ஜாதிகள்லாம் ஒன்றிணைச்சு அந்த இபிசிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வந்து அதை செயலாக்கம் பண்ணார். தட் இஸ் வேர் த டிஃபரன்ஸ். இதை வந்து இப்ப தமிழ்நாடு புரிஞ்சுக்கணும். போலரைசேஷன், ஒரு ஆன்டி எம்ஒய் போலரைசேஷனை வலிமையா பண்ணிட்டாங்க. நான் மற்றவங்களுடைய கருத்து கேட்டு திரு மாதவ நாராயணன் சார், உங்க கோணம் என்ன? பீகார் டேக்அவேஸ். என் கோணம் இப்போ கிட்டத்தட்ட நான் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினார். அதை ஒரு மாதிரி சொன்னார், நான் சொல்ல வேணும்னு நினச்சதை நிறைய அவர் சொல்லிட்டார். அதனால் புதுசாக 2-3 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து கண்ணியம் தவறுங்கிறத பற்றி நம்ம அலசுறதுக்கு அவசியமே இல்லை. அது பல முறையில் டிஎன் சேஷன் காலத்தில் நான் தேர்தல் கமிஷனை நிருபராக பார்த்துருக்கேன். அதனால் அது வந்து அரசனை கண்ணுக்கு புருஷனை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம அதிகம் பேச முடியாது. ஏன்னா இது இமாலய வெற்றி. இதுக்கு வந்து மக்களின் ஆதரவு முழுமையாக இருந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதற்கு காரணம் முதலில் மக்கள் நலத்திட்டம் இன்று நேற்று அல்ல. இப்போ 10,000 ரூபா கொடுத்துருக்கலாம் மகளிருக்கு. ஆனால் அப்போ அவர் முதல்ல சைக்கிள் கொடுத்தாரு நிதிஷ்குமார். அதுக்கு முன்னாடி இது சட்டம் ஒழுங்கு அவர் வந்து ஒரு விதத்தில் நிலைநாட்டினார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதுவே ரொம்ப முக்கிய பிரச்சனையாக இருந்தது பீகாரில். பொருளாதாரத்தை விட, வேலைவாய்ப்பை விட அதுவே பெரிய பிரச்சனையாக இருந்தபோது ஓரளவுக்கு சட்டத்தை இப்போ எல்லோரும் புள்ளி விவரத்தை அலசி வீசுகிறாங்க. ஆனால் பொதுவாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சாமானிய மக்களுக்கு முன்ன விட ஒரு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குங்கிறது பொதுவாக ஒரு அடித்தளம் மாதிரி நிதிஷ்குமார் போட்டார். அதுக்கு மேலே அவரை எனக்கு பர்சனலாக ஒரு காலத்தில் தெரிஞ்சிருந்தது. ஒன்றியத்தில் அவர் அமைச்சராக இருந்தபோது அவர் ஒரு மாதிரி ஒரு நல்ல சாஃப்ட் ஆள். அதாவது என்னென்னா நிமிர்ற போது நிமிர்வார், வளைஞ்சு கொடுக்குற போது வளைஞ்சுக்குவார். அவருடைய பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் கூட்டணி வச்சிருக்கிறாரே ஒழிய அவர் இந்துத்துவா பக்கம் போகல. அவர் லோஹியா என்ற சோஷலிச கருத்தை சார்ந்தவர். அவருக்கு ஒரு விதமான மத சார்பின்மை உண்டு என்பதில் எனக்கு ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது. அதையும் மனசில் வச்சுட்டு தான் அவர் பஸ்மந்தான்னா உருது மொழியில் வந்து பின்தங்கியன்னு அர்த்தம். பின்தங்கிய இஸ்லாமியர்களையும் தன் பக்கம் இழுக்கும் ஒரு சக்தி கொண்டவர் அவர். அதை மனசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மக்கள் நலத்திட்டம்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. பலவிதமான இப்போது 100 இண்டஸ்ட்ரியல் பார்க் வைக்கிறோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்களை எடுத்துனீங்கன்னா திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் இன்றைக்கி பீகாரில் வேலை பார்க்குறவங்க பீகாருக்கு போய் என்ன எதிர்ப்பாங்கன்னா அங்கேயும் அந்த மாதிரி தொழில் வளர்ச்சி இருக்கணும்னு பார்ப்பாங்க. அதுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நிதிஷ்குமாரோடு செயல்படுறதே அதுக்கு ஒரு சாத்தியக்கூறு கூடுறதா அவங்க மனசில் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கலாம். அது நான் பார்க்குறேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் ஆல் ஒரு இதில் வந்து ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்ட்டும்பாங்க. இது அமைப்பை பற்றி திரு அனந்தகிருஷ்ணன் PA கிருஷ்ணன் சொன்னார், என் பழைய நண்பர். அமைப்பு, கட்சி அமைப்பு, அமித்ஷாவின் அமைப்பு, அதை நடத்தி செல்லும் ஒரு வீரியம், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு இமாலய வெற்றி கிடைச்சதுங்கிறதுக்கு அது வெறும்னா நம்ம தேர்தல் ஆணையத்தையோ அந்த கண்ணியத்தையோ வெத்து எடப்பட முடியாதுங்கிறதான் நான் சொல்கிறேன். அது உண்மை என்பது உண்மை. ஆனால் இது வந்து ஒரு இட்ஸ் அ ஹெட் கவுண்ட். எத்தனை தலைகளை தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனங்கள்லயும் உண்மை இருக்கு, நியாயம் இருக்கு. அதே நேரத்தில் அதை தாண்டி நிதிஷ்குமார் ஜெயிச்சதுக்கு ஐயமே இல்லைங்க. பெருமாள் மணி குறுக்கிட்டார். ஒரு செகண்ட் சார், திரு பெருமாள் மணி. இல்லை சார், இதை வந்து நம்ம மூணா பார்த்தோன்னா நமக்கு வந்து புரியும். ஒன்று வந்து தேர்தலுக்கு முன்பு அந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் 10,000 ரூபாய் கொடுத்தது, அந்த தேர்தலுக்கு முந்தைய கால நடவடிக்கைகள், எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகிற விஷயங்கள் ஒரு பகுதியாகவும், ஐயா நிதிஷ் அவர்களுடைய நீண்டகால ஆட்சி,
அந்த ஆட்சி ஏற்படுத்திய தாக்கம், அந்த ஆட்சியினுடைய நீக்கம், அந்த ஆட்சி நீடித்து நிலைக்க வேண்டும் என்று எண்ணிய மக்களுடைய எண்ணம் இரண்டாவது. மூன்றாவது, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அரசியல் கட்சிகள் இதை எப்படி எதிர்கொண்டன அப்படிங்கிற அந்த ஒரு இடம். ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்னால் ஐயா தேஜஸ்வி அவர்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் இருந்தது. அதை எல்லாருமே குறிப்பிட்டாங்க. ஆங்கில ஊடகங்களும் குறிப்பிட்டாங்க, பல்வேறு பிராந்திய ஊடகங்களும் ஐயா தேஜஸ்வி அவர்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அவர் வேலைவாய்ப்பு பிரச்சனையை பிரதானப்படுத்தி பேசியது, இது எல்லாமே அவருக்கு சாதகமாக தான் இருந்தது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் இரண்டு அணிகளுமே ஏறக்குறைய சமபலத்தில் தான் இருந்தார்கள். ஆனால் கூட்டணியாக இது எப்படி எதிர்கொள்ளப்பட்டது? இப்போ உதாரணத்துக்கு இவங்க ஒன்று சொல்கிறாங்க, பீகாரில் லாலு பிரசாத்தோட டைம் அது ஒரு ஜங்கிள் ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜங்கிள் ராஜுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்ததுன்ற ஒரு கேள்வி வந்ததுன்னு வைங்க. அங்கே என்ன நடந்தது? அங்கே லோக்கல் ஃபியூடலிசம் என்று சொல்லக்கூடிய நிலச்சுவார்ந்தார்கள் தங்களுக்கு என ஆயுதம் ஏந்திய குழுக்களை வைத்துக்கொண்டு அங்கே இருந்த மக்களை அவங்க தங்களுக்கு கீழே வச்சிருந்தாங்க. அதற்கு எதிராக தான் நக்சல்கள் ஒரு புறம் போராடினார்கள். ஐயா லாலு பிரசாத் 90 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபியூடலிசம் என்று சொல்லக்கூடிய 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய நிலச்சுவார்ந்தார்களுக்கு எதிராக அரசு இயந்திரத்தையும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மிக கடுமையாக எடுத்தார். அப்போ அதை அன்றைக்கு ஆங்கில ஊடகங்களும் அன்றைக்கு ஊடகங்களில் இருந்தவர்களும் அதை ஜங்கிள் ராஜுங்கிற பேரே ஆங்கில ஊடகம் கொடுத்தது. அப்புறம் அதை ஹிந்தியில் குண்டாராஜ்னு அவங்க மாற்றினாங்க. அப்படி ஒரு ஜங்கிள் ராஜ் நடந்திருந்தா அவருக்கு எப்படி 3 முறை தொடர்ந்து அவர் முதலமைச்சராக இருந்திருப்பார்? இது போன்ற வாத பிரதிவாதங்களை தாண்டி தேஜஸ்வி ஒரு இளம் தலைவர். அந்த இடத்துல காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கலாம். இன்னும் ஐயா ராகுல் அந்த கூட்டணிக்குள் ஏற்பட்ட சில மனஸ்தாபங்களை சரி செய்திருக்கலாம். வேட்பாளர்களை முன்னமே தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே வேட்பாளர்களை இறுதி செய்து தொகுதிகளை இறுதி செய்து இந்த தேர்தலை அணுகி இருந்தால் நிச்சயமாக இந்த முடிவு இவ்வளவு பெரிய வேறுபாடோடு வந்திருக்காது. ஏன்னா இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லப்பட்ட ஐயா PK-ஓட ரோல் இந்த தேர்தலில் பெரிய அளவில் இல்லை. அவர் உயர் வகுப்பை சார்ந்தவர். அவர் பசமந்தா இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை குறிவைத்து 40 பேரை அங்கே நிறுத்தினார். அந்த அவருடைய தாக்கம் பெரிதாக இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணியில் இருந்த JMM நாங்கள் கூட்டணிக்குள்ளே வரணும்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்தாங்க. அந்த கடிதம் எங்கே போச்சு? அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னு சொல்லி JMM-ஓட பீகார் தலைவர்கள் நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் இனிமேல் தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, ஜார்க்கண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 தொகுதி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அதை ஜெயிச்சு காட்டுறோன்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஐயா MIM-ஓட ஐயா ஒவைசி என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு 6 தொகுதி கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க. RJD-ட்ட கடிதம்லாம் கொடுத்தாங்க. ஒரு பத்திரிகையாளர் கேட்டப்போ ரொம்ப கோவப்பட்டார். ஏங்க, நான் அவங்களுக்கு கடிதம் கொடுத்துருக்கேங்க, அந்த கடிதம் என்னாச்சுன்னு அவங்க கிட்ட கேளுங்க, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ என்னன்னா, இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணியாக இன்னமும் ஒரு சிறப்பாக செயல்பட்டிருக்கலாமோன்ற ஒரு அச்சம் ஏற்படுத்தினா இந்த முடிவு ஒவைசி கூட்டணிக்கு வர்றத அவங்க ஏத்துக்கல, சிபுசோரன் அவர்களுடைய JMM கூட்டணிக்கு வர்றதை ஏத்துக்கல, அதை சரியா அவங்க யூஸ் பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. கடைசியா ஒவைசி போய் அவர் தனியாவே 5 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. 5 சீட்டு ஜெயிச்சது இருந்தா அதனால இந்தியா கூட்டணி தோற்றது இன்னும் ஒரு 30-40 சீட் இருக்கும் அந்த சீமாஞ்சல் பகுதியில். அது இன்னொரு பார்ட். தேஜஸ்வியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துட்டு அறிவிக்கிறதுல காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனை? அவங்க வேற யாரும் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துறதுக்கு இருந்தாங்க? அவங்கள்ட்ட யாராவது CM கேண்டிடேட் இருந்தாங்களா? அவங்க வியூகம் என்னவா இருந்தது? இல்லை சார், இது பீகார் பிரச்சனையா மட்டும் பார்க்காதீங்க. டெல்லியில் பாருங்க, டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸினுடைய கூட்டணிக்காக காத்து கொண்டே இருந்தார்கள். கடைசி வரைக்கும் கூட்டணி இருக்கா இல்லையா எதையுமே சொல்லாம கடைசி வரை அந்த கூட்டணி உருவாகலை. என்ன நடந்தது? டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் 6% வாக்குகளை பெற்றது. ஆம் ஆத்மி 4% வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவிடம் தோல்வி அடைந்தார்கள். அப்போ என்னன்னா, இவங்களுக்கு இந்த இந்தியா கூட்டணிக்குள் இருக்கிற தலைவர்கள் காங்கிரஸை மிகவும் மதிக்கிறார்கள். நாம் காங்கிரசினுடைய துணை இல்லாமல் வலிமையான பாஜகவை வீழ்த்த முடியாதுங்கிற எண்ணம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற பிராந்திய தலைவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அதை ஒவ்வொரு முறையும் உறுதி செய்கிறார்கள். ஆனால் இந்தியா கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளுக்கு காங்கிரசின் தேவை வருகிற பொழுது அவர்கள் அதை ஒரு பெரியண்ணன் மனநிலையோடு அணுகுவதாகவே பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க தேஜஸ்வி 143 தொகுதியில் போட்டி போடுறாரு. அப்ப நேச்சுரலா அவர் தான்
122 இடங்களுக்கு அதிகமாக போட்டியிடக்கூடியவர். அவர் ஐயா ராகுல் காந்தியிடம் எவ்வளவு இணக்கத்தை காட்டினார். ஆனால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அவரை வந்து அறிவிச்சிருக்க வேண்டாமா? இன்னும் பாருங்க, ஒரு ராகுல் காந்தி ஐயா பிரச்சாரத்துக்கு வந்த நாள் அப்படி குளத்துக்குள்ள குதிச்சாரு, மீன் பிடிச்சாரு, அப்படி அங்க இருக்கிறவங்களோட ரொம்ப எளிதாக கனெக்ட் ஆகிறாரு. அவ்வளவு எளிதாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தலைவர் ஐயா தேஜஸ்வி அவர்களை ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவித்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்திருந்தால் அதனோட விளைவு இன்றைக்கு பாரதூரமாக இருந்திருக்கும். எனக்கு உண்மையிலேயே புரியலை, ஏன் வந்து காங்கிரஸ் இந்த இடத்துல முதலாவது கட்ட வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு ஐயா கெலாட்டை அனுப்பி அவங்க வந்து அங்கே வந்து தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கிறாங்க, ஒரு துணை முதல்வர் வேட்பாளராக ஐயா சகானியை அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு அங்கே காங்கிரஸ் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கேபிஎம்ஜி மேன் என்று இன்றைக்கு ஆங்கில ஊடகங்கள் குறிப்பிடுகிற ஐயா கிருஷ்ணா என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ்ல இருந்து ஒரு துணை முதல்வர் வருவார், அது நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சிறு சிறு விஷயங்கள்ல அவங்க கவனம் செலுத்தி இருந்தாலே இவ்வளவு பெரிய வேறுபாடு வந்து இரண்டு கூட்டணிகளுக்கும் வந்திருக்காது அப்படிங்கிறத அரசியலை பார்க்கக்கூடிய யாருமே சொல்ல முடியும். ஏனென்றால் இப்போ புலிக்கு பயந்தவங்கலாம் எம்எல்ஏ வந்து படுத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு பாஜகவை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறவர்கள், ஒரு நேரத்தில் காங்கிரஸை எதிர்த்தவர்கள் கூட திமுக உட்பட இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு மிகவும் விசுவாசமாகவும் அவர்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் தங்களால் முடிந்த அளவுக்கு காங்கிரசுக்காக உழைக்கிறார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது அவர்கள் பேசுவதும் அவர்கள் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாததும் இது இந்த தேர்தலில் ரொம்ப வெளிப்படையா தெரியுது. இந்த தேர்தல் மட்டுமல்ல, டெல்லி தேர்தலில் இது ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சது. அப்ப நம்ம இந்த நேரத்தில் கூட்டணியில் இருக்கிற மாநில கட்சிகள் காட்டுற வேகத்தையும் அக்கறையும் காங்கிரஸ் காட்ட தவறுதுன்றீங்க. 11 முறை மோடி போனாரு பிரச்சாரத்துக்கு பீகாருக்கு இந்த 2 மாசத்துல. ஆனா ராகுல் காந்தி போனது அதுல 3ல் 1 பங்கு கூட இல்லை, 4ல் 1 பங்கு இல்லைன்னு கூட சொல்லலாம். முக்கியமான பார்வைகளை தந்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. பத்திரிகையாளர் சஞ்சீவி சடகோபன்ட்ட ஸ்பெசிஃபிக்கா ஒன்று கேட்கணும். பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கு. போன தேர்தலில் 74, இப்போ 90, 101 இடத்துல நின்று 90 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய வெற்றி. ஏறத்தாழ மகாராஷ்டிராவில் இதே மாதிரி தான் நடந்தது. அந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளை விட, மாநில கட்சிகளோட இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். இன்னொன்று, இந்த கூட்டணி எல்ஜேபி வந்த பிறகு சிராஜ் பாஸ்வானுடைய வருகைக்கு பிறகு அவர் தான் கேம் சேஞ்சரா? என்ன உங்க பார்வையில் இது இந்த வெற்றிக்கு எது காரணம்னு நினைக்கிறீங்க? பிஜேபி பார்த்த வரைக்கும் எப்பவுமே ஒரு வார் மிஷின் சொல்லுவோம். ஸோ 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்தோம்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் அறிவிக்கிற பீகாருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபினான்ஷியல் எய்ட் பீகாருக்கு. அதே மாதிரி பாட்னாலேருந்து கிட்டத்தட்ட எல்லா ஜோனுக்கும் ஹைவே அமைச்சாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மக்கானா போர்டு அமைச்சாங்க. ஃபார்மர்ஸ்க்கு வந்து மக்கானா வந்து அந்த லோட்டஸ் சீட்லேருந்து விளையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள், அதுக்கான ஒரு போர்டு அமைச்சாங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பூர்ணியாவில் வந்து கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட், தார்பங்காவில் வந்து ஒரு பெரிய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல், இது மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து அறிவிச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்ன்ற நரேட்டிவ் வந்து தொடர்ந்து அவங்க புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியில் வந்து இந்த 10,000 ரூபாய் பெண்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசில் சிவராஜ் சிங் சௌஹான் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது லாட்லி பெஹன் ஸ்கீம் அறிவிச்சாங்க. ஸோ தொடர்ந்து மகாராஷ்டிராவில் லாட்லி பெஹன் ஸ்கீம்ன்ற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணி அந்த காஸ்ட் கன்சால்டேஷன் அப்படின்ற விஷயத்தை டோட்டலாக உடைச்சிட்டாங்க. ஏன்னா மகாராஷ்டிராலையும் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் எப்படின்னா முஸ்லிம்ஸ், குன்பி, மராட்டாஸ் அண்ட் தலித்ஸ் வந்து they'll totally come towards காங்கிரஸ் அலையன்ஸ் எதிர்பார்க்கப்பட்டது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து இப்போ ஒரு கான்ஸ்டியூன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% யாதவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா 20% தான், அதாவது ஒரு பெண்கள் வந்து அதில் 20% இருப்பாங்க இல்லையா? ஸோ பெண்கள் எல்லாம் வந்து இந்த 10,000 கொடுத்து அந்த வாக்குகளை பிரிச்சிடுறாங்க. ஸோ மீதம் இருக்கக்கூடிய 20% தான் வந்து இந்தியா அலையன்ஸ்க்கு வந்து வாக்களிக்கிறாங்க. நீங்கள் இன்னொரு கேட்ட கேள்வி வந்து பிஜேபி எப்படி ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ வந்தது, எல்ஜிபியோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்க இல்லையா? ஸோ பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் இன்ஜினியரிங் பயங்கரமாக பண்ணாங்க அந்த அலையன்ஸ் வச்சு. ஏன்னா ஒரு பெரிய தேசிய கட்சியாக நேஷனல் லெவலில் ஆளக்கூடிய கட்சி, அதே மாதிரி வந்து நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சராக இருக்காரு, இத்தனை முறை முதலமைச்சராக இருக்காரு. அவங்க போய் எதுக்கு வந்து ஷிராக் பாஷான் கிட்டையும் அல்லது மாஞ்சி கிட்டையும் வந்து எவ்வளோ இறங்கி போகணுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா?
ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பத்திரிகையாளர்கள் சொன்ன மாதிரி முஸ்லிம்ஸ் அண்ட் யாதவ்ஸ் கன்சால்டேஷனை தாண்டி ஒரு கவுண்டர் கன்சால்டேஷன், ஒரு கவுண்டர் போலரைசேஷன் உருவாக்கணும்னு நினைச்சாங்க பிஜேபி. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிஜேபிக்கான இந்துத்துவ ஓட்ஸ் இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சமர்ஸ் அண்ட் ரவிதாஸ்ன்னு சொல்லக்கூடிய எஸ்சி, அதுக்கு மேலே பாஷ்வான்ஸ், அதுக்கு மேலே ஓபிசியில் பூமிஹார்ஸ், குஷ்வாஹாஸ், அதுக்கு மேலே இந்த இபிசிஸ் எல்லா கம்யூனிட்டி கொண்டு வந்து ஒரு அடுக்கில் வைக்கும் பொழுது அவங்க அடிக்கிட்டே போகிறாங்க. யாரெல்லாம் நம்மளுக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபரும் அதுக்கேற்ற மாதிரி ஆகுது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜேபி கூட கண்டெஸ்ட் பண்ணது 29 சீட்டு, ஆனால் கிட்டத்தட்ட 21 சீட் வின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மாஞ்சி அவர் இவ்வளோ சீட் எதிர்பார்க்கல, ஆனால் அவர் கூட கிட்டத்தட்ட 4 சீட்டில் இப்போ முன்னில் இருக்காரு. ஸோ இந்த சோஷியல் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, அது வந்து பெரிய அளவில் நடந்திருக்கு. அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட்டுக்கான காரணம். மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி எதிர்பார்த்த ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, தோழர் பெருமாள் மணி வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சார். குற்றச்சாட்டு கிடையாது, இது பொதுவான விவாதம். ஏன் வந்து காங்கிரஸ் வந்து தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக அறிவிக்கல அப்படின்னு, முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கலன்னு. ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் பயந்தது ஒன்று தான். ஏன்னா யாதவ் முஸ்லீம் கன்சால்டேஷன் மட்டும் தான் நடக்கும். தேஜஸ்வி யாதவ் அறிவிச்சா காங்கிரஸ் வாக்களிக்கக்கூடிய அந்த மகாதலித் கம்யூனிட்டி, ரவிதாஸ், சமர்ஸ் போன்ற கம்யூனிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயத்தால் மட்டும்தான் தவிர இதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் ரீசன் எதுவும் கிடையாது. ஏன்னா அதுதான் காங்கிரஸோட இன்னர் சோர்ஸ் சொன்னது. ஏன்னா வேறு எதுவும் பொலிட்டிக்கல் ரீசன் கிடையாது. காங்கிரஸ் டசன்ட் ஹேவ் அ சிஎம் ஃபேஸ் தேர். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பிசிசி சீஃபாக இருக்கக்கூடியவர் ராஜேஷ் ராம், அவர் வந்து அவர் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்து ஷக்கீல் அஹமத் கான்ன்றவர் ஒரு காங்கிரஸ் சிஎல்பி லீடராக இருக்காரு. ஸோ ஒரு சிஎம் ஃபேஸ்ன்றது காங்கிரஸ் யாரும் கிடையாது. அவங்க பயந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேஜஸ்வி யாதவ் அறிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த கன்சல்டேஷன் ஆஃப் யாதவ்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் மட்டும் நடக்கும். மற்றவங்கள்லாம் இன்ஃபேக்ட் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 80s 90s பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு இந்த ராஜ்புட்ஸ் அதே மாதிரி பிராமின்ஸ் போன்ற கம்யூனிட்டி வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மகாதலித்ஸ் அண்ட் எஸ்சி ஜாட்டவ்ஸ் அண்ட் காங்கிரஸ் தன்னுடைய பாரம்பரியமான வாக்குகள், அதாவது முன்னேறிய சமூகத்தினருடைய வாக்குகளை பிஜேபியோட எழுச்சிக்கு பிறகு அந்த சமூகத்தோட வாக்குகளை இழந்துருச்சு. ட்ரெடிஷனலாக அவங்களுக்கு வாக்கு போட்டுட்டு இருக்கிற வட இந்தியாவில் தலித் பிரிவினருடைய வாக்கு தான் வந்து அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலையே அவங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்துச்சு உத்தரப்பிரதேசத்தில். ஆனால் பீகாரில் அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. நீங்கள் வந்து பிரச்சாரத்தில் காங்கிரஸ் என்ன செஞ்சது, ராகுல் காந்தி என்ன எஃபர்ட் போட்டார்? நீங்கள் சொல்கிறீங்க சிஎம் கேண்டிடேட்டாக தேஜஸ்வி அறிவிச்சா பேக்லாஷ் ஆகிடும் அப்படின்னு கருதுனாங்க, அதனால் அதை அறிவிக்க தயங்கினாங்க, வேற எந்த நோக்கமும் இருக்கிறதா தெரியலன்றீங்க. அப்படி என்றால் இவங்களுக்கு என்ன சொன்னாங்க? நீங்கள் சிபு சோரன் அவங்க ஆதரவு தெரிவித்து அவங்க வந்தப்ப ஏன் அவங்கள ஏற்றுக்கொள்ளலை? ஒவைசியை ஏன் ஏற்றுக்கொள்ளலை? இவங்க அறிவித்தது மாதிரி ஒரு வலிமையான கூட்டணியை கொகசிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன எஃபர்ட் போட்டாங்க? என்ன பிரச்சாரத்தை ராகுல் காந்தி அங்கே பண்ணார்? இந்த கொஸ்டின்ஸ் வருது. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஜேஎம்ஓடைய டாமினேஷன் வந்து ஜார்க்கண்டில் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஜார்க்கண்ட் தேர்தல் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜேடி ட்ரை டு என்டர் ஜார்க்கண்ட். அந்த டைமில் கிளியராக 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரே ஸ்டேட்டாக இருந்தது. அதனால தே ஹேட் கிளியர் லிமிட்ஸ். இந்த மாதிரி ஜார்க்கண்ட் தேர்தல் நடக்கும்போது ஆர்ஜேடி உள்ளே வரக்கூடாது, இங்கே தேர்தல் நடக்கும்போது நாங்கள் உள்ளே வர மாட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சவுத் பார்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 எஸ்டி சீட் இருக்குது. அந்த சீட்டை வந்து ஈஸியாக கன்சல்டேட் பண்ணுறதுக்கு முடியும். ஒருவேளை ஜேஎம்எம் ஆதரவு இது பண்ணாங்கன்னா, பட் வெளியே இந்த ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா, அது கூட பெருசாக இம்பாக்ட் காட்டல. ஸோ பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது. இப்போ 2 பேரும் தனிப்பெருமையான பெரிய கட்சி, அவங்க ரீஜனில் வந்து ஜேஎம்எம் ஜார்க்கண்டில் பெரிய கட்சி. ஸோ அந்த லிமிடேஷன் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. என் ஸ்டேட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன், உங்கள் ஸ்டேட்டுக்குள்ள நீ வராதுன்ற மாதிரி ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. எம்ஐஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அந்த இஸ்லாமிய வாக்குகள் போச்சு அப்படின்னா தொடர்ந்து ஒரு நம்மளே எதுக்கு வளர்த்து விடணும் ஒரு தேர்ட் ஃப்ராண்ட்டை, ஒரு இஸ்லாமுக்கான ஃப்ராண்ட்டை. ஏன்னா இட் இஸ் ஆல்வேஸ் அ காங்கிரஸ் ஓட் பேங்க். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாலையும் எம்ஐஎம் கண்டெஸ்ட் பண்ணாங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடடாக எல்லா வாக்குகளும் காங்கிரஸ் பக்கம் வந்தது. அதே மாதிரி தெலுங்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடந்த ஜூப்ளி ஹில்ஸ் தேர்தலில் எம்ஐஎம் காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, which is a local support. ஆனால் காங்கிரஸ் should be the main party for the minorities நினைக்கிறாங்க காங்கிரஸ். அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு 6 சீட் கேட்பாங்க, நாளைக்கு வேற ஸ்டேட்ல இன்னும் 10 சீட் சேர்ற கட்சிகளுக்கு எல்லாருக்கும், அது கம்யூனிஸ்டுகளா இருந்தாலும் சரி, விசிகாவா இருந்தாலும் சரி, நீங்க ஆர்ஜேடியா இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிஜேபியை வீழ்த்தணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல காங்கிரஸோட சேர்றாங்க. ஆனால் காங்கிரஸ்க்கு என்ன இருக்குன்னா, ஒன்று தேசிய கட்சி, தேசிய தேர்தல்னா எங்களோட இருங்க, மாநில தேர்தல்னா உங்கள் சக்தியில் நீங்கள் ஜெயிச்சு வாங்க. அது ஆம் ஆத்மியாக இருந்தாலும் அல்லது ஆர்ஜேடியாக இருந்தாலும் இவங்க ஏன் வளர்ந்துடணும், காங்கிரஸை மீண்டும் உயிர்ப்பிக்கணும்
காங்கிரஸ் இழந்த கிரவுண்டை காங்கிரஸ் ரீகெயின் பண்ணணும், கட்சி வளர்ச்சியும் அந்த தேர்தலோட பார்க்குற ஒரு அந்த தேர்தலில் ஜெயிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி தங்கள் கட்சிக்கு என்னன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு சுயநலனோட அணுகுறாங்க, யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அணுகுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நான் ஒரு நிமிஷம் கேட்குறேன், அது சார்ந்து உங்க பார்வையை கேட்குறேன். அதுக்கு முன்னாடி நான் திரு ரவிக்குமார் அவருடைய கோணத்தை கேட்குறேன். திரு ரவிக்குமார். இல்லை, இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்கள் வந்து இப்போ அண்மை காலமாக தமிழ்நாட்டை பற்றியும் இந்த மாதிரி ஒரு அரசல் பரசலாக செய்தி வந்துட்டுருக்கு. இங்கே வந்து திமுகவில் கூடுதலான இடங்களை கேட்டு பெறுவதற்காக அவங்க வந்து நடிகர் விஜயோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அவங்களோட கூட்டணியில் போகிறாங்கங்கிற மாதிரியான செய்திகள் பரப்பப்படுது. அது விஜய் தரப்பிலிருந்து பரப்பப்பட்டாலும் அதை பற்றி காங்கிரஸ் வந்து ஒரு வலுவான மறுத்து சொல்லலை. நேற்று முன்தினமோ திரு மாணிக்கம் தாகூர் கூட சொல்லியிருக்காரு, அது எப்படி வேணாலும் அந்த நடத்தல் நடக்கலாம். அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஆம்பிகுட்டியை வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிறது இந்த கூட்டணியுடைய ஸ்திரத்தன்மையை வந்து கேள்விக்குட்படுத்தும். எனவே இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். எனவே இதில் காங்கிரஸோடைய பொசிஷன், அவங்களுடைய அணுகுமுறை இது வந்து மாற்றிக்கொள்ளப்பட வேணும். ஏன்னா இப்போ வந்து தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமே பாஜக தேர்தல் கிடையாது, சட்டமன்ற தேர்தல்களும் பாஜகவுடைய கொள்கையை தேர்தல்களாக மாற்றப்படுது. அது மாதிரி மாறி இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது பாஜக முன்வைக்கிற அந்த கொள்கைகளை எதிர்த்து முறியடிக்கிற ஒரு தேர்தலாக தான் இந்த தேர்தல் காலம் அமையப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து நம்ம கருத்தியல் ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு ஒருமையை ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குறதுல காங்கிரஸுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது. அதை அவர்கள் உணர்ந்திருக்காங்களாங்கிறது வந்து ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த செய்திகள்லாம் வரதை பார்க்கும்போது. எனவே ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை உருவாக்கிடுறாரு. ஏடிஎம்கேவோட தான் கூட்டணி அப்படின்னு இழுத்து பிடிச்சி ஒரு கூட்டணி அறிவிச்சிடுறாங்க. அந்த கூட்டணி இப்போ டிராவல் ஆகுது. ஆனால் இருக்கிற கூட்டணியை உடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு காங்கிரஸில் சிலர் பேசுகிறத பார்க்குறோம். அதுதான் இது வந்து ரொம்ப அப்போ அவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குங்கிறதான நமக்கு கேள்வியாக இருக்குது. அடுத்தது இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியிருக்கு என்னென்னா, இந்த நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இந்த கிரவுண்டை கெயின் பண்ணுறது, அதை வந்து எந்த கட்சியும் அப்படி நினைக்கிறத வந்து ஒரு குற்றம் நம்ம நினைக்க வேண்டியில்லை. ஆனால் அது எப்படி கிரவுண்டை கெயின் பண்ணுறது, தன்னுடைய சப்போர்ட் பேஸை வந்து எடுக்கணும். இங்கே ஒரு செக்யுலர் ஒரு பார்ட்டின்னு சொன்னால் அது காங்கிரஸுக்கு தான் அந்த கிரெடிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து பாஜகவை எதிர்ப்பதில் எந்த ஒரு மாநில கட்சிக்கு இருக்கிற ஒரு நம்பகத்தன்மையோட காங்கிரஸுக்கு இருக்கிற நம்பகத்தன்மை தான் முதன்மையானது. அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் அதை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார், இன்னைக்கு வந்து பாஜக அரசியலை எதிர்த்து களத்தில் வந்து காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் அவங்க தான் முன்னே நின்று இருக்கணும். அவங்க அப்படி பண்ணியிருந்தால் செக்குலர் ஃபோர்ஸஸை தம் பக்கம் ஈர்க்கிறதுங்கிறது ரொம்ப எளிதாக இருந்திருக்கும். அதுதான் அவங்களுடைய செக்குலர் அப்படி பிளாங்க்குங்கிறது தான் அவங்களுடைய வலுவான ஒரு அரசியல் தளம். அதை ஈர்ப்பதற்கு நீங்கள் வந்து கூட்டணியில் கூடுதல் சீட்டு வாங்கினா மட்டும் போதாது. இப்போ நாங்கள் ஒரு சின்ன கட்சி தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கூட்டணியை ஒப்பிட்டு இப்போ தேசிய கட்சிகளோ மாநில கட்சிகளோ ஒப்பிடும்போது நாங்கள் இன்றைக்கி தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருந்தாலும், ஆனால் நாங்கள் இந்த அரசியலை எதிர்த்து எங்களுடைய வலிமைக்கு தொடர்ச்சியாக நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் காங்கிரஸ் வந்து இதை செஞ்சால் எவ்வளோ பெரிய பலமாக இருக்கும் இந்த கூட்டணிக்கு, இந்த கிரவுண்ட் எப்படி இன்னும் வலுவாக மாறி இருக்கும், அதை செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்கெல்லாம் இருக்குது. இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப சரியான முறையில் இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் எடுக்கிறார். ஆனால் ராகுல் காந்தியை வந்து ஒரு பிம்பமாக பயன்படுத்தி கொண்டு தேர்தல் காலங்களில் பேரம் பேசுறது மட்டும் போதாது. ராகுல் காந்தியை ஒரு தலைவராக உருவாக்க வேண்டியதில், அதை ஒரு அக்செப்டன்ஸ் மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டியதில் காங்கிரஸ்காரர்களுக்கு பொறுப்பு இருக்குது. அதை ராகுல் காந்தி அவர்களுக்கு காங்கிரஸ்லேயே அந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கா என்ற கேள்வி மக்களுக்கு வர்ற மாதிரி நடந்துக்கிறது இருக்குல்ல. ஏன்னா அப்போ அவர் அந்த ஓட்சரி இதே எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுங்க, வாக்கு திருட்டு, அதை வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு கீழே கொண்டு போகணும். இந்த எஸ்ஐஆரில் காங்கிரஸ் தானே முதல்ல களத்தில் நின்று, ஏன்னா அவர் தானே அவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ணி இருக்கும் போது. ஓகே, திரு மாதவ நாராயணன் இல்லை சுற்றி வளைச்சு
சுற்றி வளைச்சு பேசவே வேண்டாம். காங்கிரஸுக்கு கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைங்கிற ஒரு கதி. கண்ணகியாக பார்க்க விரும்புகிறாங்க, ஆனால் மாதவியாட்டமும் நடந்துக்கிறாங்க இப்போ. அதாவது அவங்களுக்கு வந்து பிராந்திய கட்சிகளோட கூட்டணி எப்படி செய்ய வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதா எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன்னா திமுகவும் ஒரு மாதிரி இன்டெலெக்சுவலி ஸ்ட்ராங் பார்ட்டி, அதனால அவங்களோட நன்னா சமாளிக்க முடிகிறது. ஏன்னா கழகத்துலேருந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதை ஒரு சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதை மற்ற குறிப்பாக பீகாரில் அது பண்ண முடியல. அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். எல்லாரும் பெருமாள் மணி சொல்லியிருந்தார் தேஜஸ்வி காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணலைன்னு. அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிதிஷ்குமார் கூட அப்புறம் தான் கேரண்டி கிடச்சிது இந்த கூட்டணியிலேருந்து. ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அரசு வேலை கொடுக்குறேன்னு சொன்ன தேஜஸ்வி இன்னைக்கு தன்னுடைய ராகவ்பூர்லேயே அவரால் தன்னுடைய கான்ஸ்டுவன்சியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார் அவர். அந்த மாதிரி பின்னணியில் ஒரு சாத்தியக்கூறு இருக்கணும் இல்லையா? மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இவங்க சொன்னதில் வந்து ஒரு வரத்துக்கு ஒரு அமைப்புலேருந்து ஒரு சான்ஸ் இருக்குன்னு, பவரில் வரத்துக்கு மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் அந்த தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு அவங்க வந்து நிரூபிக்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா அது வந்து வெறும்ன பரப்புரையில் இருக்காது, அது சொல்கிறதுலையோ ஸ்பீச்லேயோ இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உதாரணத்துக்கு மல்லிகார்ஜுன் கர்கே தான் இன்றைக்கி காங்கிரஸோட தலைவர், பிரசிடென்ட்னு பேர். அவர் உப்புக்கு சப்பானியாட்டமாக உட்காந்துக்கார். அவர் பேரே அடிபடலை. இப்போ நம்ம 3/4 மணி நேரம் பேசியாச்சு, அவர் பேரை கூட சொல்லலைன்னா அந்த கட்சியோடு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதோட ஒரு உட்கட்சி பூசல் அல்லது ஒரு சோர்வுன்னு சொல்லலாம். செயல்படுத்துவாங்களா, செயல்படுத்த தகுந்த வாக்குறுதியை கொடுக்கணும். அந்த வாக்குறுதியை கொடுக்கிற தலைவருக்கான கிரெடிபிலிட்டியும் இம்ப்ளிமெண்டபிலிட்டியும் முக்கியம்ன்ற ஒரு பாயிண்ட சொல்றீங்க. நன்றி. கரெக்ட் சார். இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு விஜய் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கை கொடுத்துட்டு போனாரு. இப்போ என்னாலதான் இத்தனை சிஎம் உருவாக்குனாங்க, அவரை நான் தான் சிஎம் ஆக்குனேன், இவரை நான் தான் பிஎம் ஆக்குனேன். கடைசியா அவர் வந்து இல்லை நீ அதாவது விஜய்க்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்தாருன்னா, இவர் வெற்றி அடைஞ்ச பிறகு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கார். இவர் பாவம் இப்போ எப்படி கஷ்டப்படுறார். நான் அதான் திருப்பி சொல்கிறேங்க, இந்த காங்கிரஸை வந்து நம்ம ரொம்ப டிபேட் பண்ண வேண்டாம். ஏன்னா தே ஹேவ் டு கோ ஃபார் ரீவைட்டலைஸ் பண்ணணும், இல்லாட்டி ரீஇன்ஜினியரிங் பண்ண வேண்டிய ஒரு கட்சியாக அது போயிடுச்சு. என்ன பிரச்சனை, இந்த காங்கிரஸோட மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னென்னா, ராகுல் காந்தி இளைஞராக இருக்கார், அவர் ஒன்றும் வயசானவர் கிடையாது, ஓரளவுக்கு மிட் ஏஜில் இருக்கவர் தான். ஆனால் அந்த கட்சியில் வயசானவங்க இருக்காங்க, மிட் ஏஜ். இந்த காம்பினேஷன்லாம் எந்த கட்சிக்கும் தப்பே கிடையாது. எல்லா கட்சியிலையுமே ஒரு 40 வயசுலேருந்து ஒரு 55 வயசு வரைக்கும் பீப்புள் ஆக்டிவாக இருப்பாங்க. சில பேர் 70 வயசுக்கு கூட ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த காம்பினேஷன் இருக்க தான் செய்யும், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த அரசியல் அணுகுமுறையில் பாருங்கள், 2023 போகிறார் நிதிஷ் வந்து இந்தி கூட்டணிக்கு போகிறார் ஜாலியாக. நாங்களாமே சர்ப்ரைஸ், என்னடா இவர் வாட்டுக்கு இப்படி போகிறாரு, போய் இந்தி கூட்டணி வளர்க்க போகிறேன்னு போகிறாரு, அந்த மீட்டிங் போகிறாரு, அது பண்ணுறாரு. எல்லாம் கூட்டணி மீட்டிங் அவர் தான் நடந்தது, பாட்னால தான் நடந்தது. ஆமாம், இந்தியா கூட்டணியுடைய முதல் கூட்டம். அதில் ரொம்ப உள்கருத்து இருக்குது, அதுக்காண்டி சொல்ல வரேன். அவர் என்ன பண்ணார், மிட்டி மே மில் ஜாவாங்க, எனக்கு தெரியாது, அது ஹிந்தி தெரியாது, ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. மிட்டி மே மில் ஜாவாங்க ஏதோ ஒன்று சொன்னார். அப்படின்னா என்ன, நான் மண்ணில் புதஞ்சாலும் போதவே இந்த காங்கிரஸோட இனிமேல் சேரவே மாட்டேன்ட்டார். நான் மண்ணிலே புதஞ்சு போகிறேன், ஆனால் இந்த காங்கிரஸோட சேர மாட்டேன்னு வாக் அவுட் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி இந்த என்டிஏ கவர்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறதுல அவரோட கான்ட்ரிபியூஷன் வேறு இருக்குது. இப்போ இருக்கா? அப்போ நம்ம என்ன கவனிக்கணும், ஒரு 20 ஆண்டுகள் தொடர் வெற்றியை பார்க்கக்கூடிய ஒருத்தர் ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு காலங்காலமாக விஷயம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் வந்து எப்படி ஒரு தெளிவான சிந்தனைக்கு வர்றாருன்னா, காங்கிரஸ் வெத்து வேட்டா போயிருச்சு, இந்த காங்கிரஸை நம்பி போய் நம்மளோட பீகாரை இழந்துடக்கூடாது. இன்னொன்னு சார், ஏன்னா பீகாரை இழந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவாக தன்னை வச்சுக்கிட்டு. இல்லை அதில் வந்து பீகார் இழக்க போகிறதில்ல, பீகார் சிஎம்மாக தான் அவர் இருந்தார். இவர் மாதவன் நாராயணன் சார் சொன்ன மாதிரி கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. காங்கிரஸுக்கு வந்து ஒரு மம்தா பானர்ஜியவோ அல்லது நிதிஷ்குமாரையோ இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர், ஒரு கன்வீனர், அப்படியான எந்த ஒரு ஸ்டேச்சரையும் காங்கிரஸ் தரல. அதுதான் சார், அதுதான் அந்த இடத்துல தான் அவருக்கு இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க சொல்லியிருந்தாங்களே, அவர் பெருமாள் மணி சொன்னார், சிஎம் கேண்டிடேட் இவர் தான் சொல்லியிருந்தா பிரச்சனை ரொம்ப இலகுவாக இருந்திருக்கும், வெற்றி வாய்ப்பு கூட பெட்டராக இருந்திருக்கும், இந்த அளவுக்கு மண்ணை கப்ப வேண்டாம்னு சொன்னார். ஸோ இதில் என்னென்னா, அவங்களுக்கு என்ன திறனே இல்லை. இப்போ இவங்க கூட மாதவன்ஜி கூட என்ன சொன்னார்னா, திமுக வந்து கரெக்டாக வந்து டிஎம்கே ஓரியன்ட் பண்ணிக்குதுன்னு சொன்னார்.
அதுக்கு காரணம் என்ன, டிஎம்கே அவர் சொன்னபடி ஒரு இன்டலெக்சுவலாக அவங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்டலெக்சுவல் இருக்குது, அதனால அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எங்கே திருப்பி காங்கிரஸ் பிரச்சனை பண்ணுதுன்னா, காங்கிரஸுக்கு இன்னைக்கு என்ன தெரியலன்னா பழைய பெருங்காய டப்பாவாகவே இருக்காங்க. அவங்களோட நிலை என்னன்னே புரிஞ்சுக்க பலம் என்ன, எங்க இருக்காங்கன்னு அவங்க இன்னும் புரியல. இதே உங்க நிறைவு பார்வை எடுத்துறேன். திரு பிஏகே உங்க நிறைவு பார்வை. நம்ம ஒரு முக்கியமான ஒன்றை மறந்து விடுகிறோம். அதாவது நாம் எதனால் பிஜேபியை எதிர்க்கிறோம், பாஜகவை எதனால் எதிர்க்கிறோம்? பாஜக இந்தியாவினுடைய அந்த பன்முகத்தன்மையை கேள்விக்கு உட்படுத்துகிறது, அந்த பன்முகத்தன்மைக்கு எதிராக வேலை செய்கிறது, இந்திய அரசியல் சட்டத்தை திருத்த முயல்கிறது, பல்வேறு வழிகளில் திருத்த முயல்கிறது போன்ற பல பல அபாயங்களை முன்வைத்து தான் நாம் பாஜகவை, நம்மில் பலர் பாஜகவை எதிர்க்கிறோம். இது ஒரு கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு கட்சி, பாஜக எதிர்க்கிற எல்லா கட்சிக்கும் இந்த கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இந்த ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும். இது 2014 இவ்வளோ செயல்பட்டிருக்க வேண்டும். இன்று 11 வருடம் ஆகியும் நாம் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால், காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலை என்ன என்பதை தெளிவாக்கி கொண்டு, அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்று, டாக்டிக்ஸ் ஒன்று இருக்குது. லோக்கல் லெவலில் பீகார் மாதிரி எல்லாம் டாக்டிக்கலாக நீங்கள் தப்பெல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி லெவலில் நீங்கள் தப்பு பண்ணாமல் என்னெல்லாம் எது செய்தால் பாஜகவை முறியடிக்க முடியுமோ அதை காங்கிரஸ் கட்சி துரிதமாக செய்ய வேண்டும். 20 வருஷம் இவர் இருந்தால் சொல்கிறா. வெஸ்ட் பெங்காலில் ஜோதி பாசு 25 வருஷம் இருந்தார். 20 வருஷம் அரசியல் ஒரு பெரிய ஒரு காலகட்டம் ஒரு பெரிய ஒரு கால அளவு கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரை திரும்ப இந்திய மக்களிடம் பன்முகத்தன்மை, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை முன்வைக்க வேண்டியவர்கள் கட்சிகள் இந்திய மக்களிடம் திரும்ப சென்று, ஒன்றாக சென்று, கூட்டமைத்து சென்று அவர்களிடம் நம்முடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக விளக்க வேண்டும். அப்படி விளக்கி வெற்றி பெற்றால்தான் பாஜகவை முறியடிக்க முடியும். கொள்கை அளித்தளத்தை வலுவா மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றீங்க. நன்றி. சஞ்சீவி சடகோபன், மிக சுருக்கமாக உங்க நிறைவு பாருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மாநில தேர்தல், ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் போது பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் ஷுட் பிளே இன் செகண்ட் ஃபிடல். ஏன்னா ஆர்ஜேடி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 6 மாதம் முன்னாடி தேஜஸ்வி அதை ஒரு பெரிய ஒரு ராலியை கனெக்ட் பண்ணார். பெரோஸ்காரி யாத்திரான்னு சொல்லிட்டு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பீகாரிலே வேலைன்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரா கனெக்ட் பண்ணார். அது தொடர்ந்து பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாடி நான் இங்கே பெங்களூர்லையோ இல்லை சென்னையிலையோ இந்த பீகாரி இளைஞர்களை பார்த்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க ஆதரவு எல்லாமே தேஜஸ்விக்கு சொன்னாங்க. ஸோ இந்த 2 மந்த்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நரேட்டிவ் டோட்டலாக மாறிடுச்சு. ஏன்னா ஓட் சோரியை நோக்கி போக ஆரம்பிச்சது. ஏன்னா கிட்டத்தட்ட ராகுல் காந்தி மாதிரி ஒரு தலைவர் 15 நாள் அங்கே வேலை பண்ணும்போது, ஒரு யாத்திரா பண்ணும்போது, ஒட்டுமொத்தமாக தேஜஸ்வி யாதவ் என்ன நரேட்டிவ் கொண்டு வந்தார், இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட், அதே மாதிரி லோக்கல் இஷ்யூஸ் என்ற ஒரு நரேட்டிவ் இந்த ஓட் சோரி மறைச்சிருச்சு. ஸோ ஒரு பெரிய லெவல் இம்பாக்ட் இல்லாமல் போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மைக்ரண்ட் ஓட்டர்ஸை கூட்டு வரக்கூடாதுன்ற மாதிரி ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் க்ளோஸ் டு எலெக்ஷன் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தேஜஸ்வி பக்கம் இல்லைன்றதுனால சாட் பூஜாக்கு இளைஞர்களை உட்கார வச்சு கிட்டத்தட்ட 10 நாட்கள் பணம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, வாக்களிக்க வச்சு கிட்டத்தட்ட 25 லேக் இளைஞர்களுக்கு காசு கொடுத்து அங்கேயே தங்க வச்சு கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிச்சு அவங்களை அமுச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி வேலை பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரீஜனல் பார்ட்டியில் மட்டும் தான் முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாலும் சரி, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எந்த இடத்துல ஒரு ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே ஐ திங்க் காங்கிரஸ் ஹேஸ் டு மேக் சம் கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். நன்றி. பங்கேற்ற எல்லோருக்கும் நன்றி. ஏராளமான ஆழமான பார்வைகளை முன் வச்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.